அது என்னடா உங்களுக்கு பிரச்சனை? சீரீஸை நல்லா தானே கொண்டு போயிட்டுருக்கீங்க, அப்பயே இந்த கடைசியில் போட்டு இந்த சீரீஸை கேவலமாக்கி வச்சிடுறீங்க. இதுக்கு எதுக்கு நான் 5 சீசன் 6 சீசன் பார்க்கணும்? வெறியாத்தாதீங்கடா டே, போக. எல்லாரும் தீப் பாய்ஸோட ஃபைனல் எபிசோட வந்துருச்சு. வெறி கொண்டு எல்லாரும் பார்த்துட்டு ஸ்டோரியில் ஸ்பாயிலர் போடுறோன்னே தெரிஞ்சிட்ருக்கீங்க. என்ன ஒரு சுகப்பாடு விஷயம்டா, நான் அந்த சீரீஸ் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ என்ன இதுக்கு நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கேட்காதீங்க. இதே தான் எனக்கு ஸ்டேஜ் திங்ஸ்க்கு நடந்துச்சு. நான் பார்த்த பல சீரீஸ்க்கும் இந்த எண்டிங்கை மட்டும் சொதப்புறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு. எனக்கு நம்ம அது வலி அது தாங்க முடியல. நிறைய சீரீஸ் நான் இன்னும் பார்க்காம தான் வச்சுருக்கேன். இன்னும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கல, பிரேக்கிங் பேட் பார்க்கல. ஆரம்பித்தேன் தி பாய்ஸ் எபிசோடு, அதுக்கு நடுவில் என்னாச்சுன்னு தெரில, அப்படியே டைவர்ட் ஆகி அட்டாக் ஆன் டைட்டன் பக்கம் போயிட்டேன். அட்டாக் ஆன் டைட்டன் ஏற்கனவே பார்த்ததை ரீசெண்டாக ஒரு பிஞ்ச் வாட்ச் போட்டேன், செம்மையாக போச்சு. அதுதான் ஓஜி கோட் எண்டு, அது தரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது என்ன இலவுன்னே தெரில, இதை வேற இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடியே போட்டு அடிக்கிறாங்க. எல்லா சீரீஸ்லேயும் ஃப்ளாஸ் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பக்கம் இன்னும் ஸ்டார்டிங்கில் எண்டிங்லன்னு இதாக இருக்குது. ஆனால் இந்த எண்டிங் தான் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. முடிக்க தெரியலனா கண்டினியூ பண்ணுங்கடா. சேஞ்ச் திங்ஸ்லாம் எவ்வளோ வலிச்சது தெரியுமா முடிக்கும் போது? கன்றாவியாக முடிச்சிங்க. அப்படி ஒரு ஓஜி கேரக்டர்ஸை சப்பையாக வச்சு கடைசியில் ஏதோ அரண்மனை படம் மாதிரி முடிச்சிட்டீங்க. என்ன லாஜிக்னே புரியல. வெட்டா என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுலேயும் ஹோம்லேண்டர் அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. தலைவா அவன் நீ யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தானுங்க எல்லாவனும். நீங்கள் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? ஹாய், ஒரு ஓஜி சீரீஸ் சொல்லுங்கடா. சீரீஸ் ஆரம்பிச்சோன்னா ஸ்டார்ட் டு எண்டு சும்மா அப்படி போகணுமா, தாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி எந்த சீரீஸுமே இல்லை.